இப்போ வந்து கேமரா ஃபிட் பண்ணியாச்சு. அம்மா அப்படியே நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். எண்ணெய் வச்சுருக்கனால வலிச்சு சீவி சாப்பாடு மாற்றியாச்சு. நட்ஸும் நான் சாப்பிட்டேன். ரக்ஸுக்கு வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இந்த கொஞ்சோண்டு துணி மட்டும் கிடக்குது. அது ஃப்ரீயாக இருக்கேன் நான் போட்டு சார் அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. சாப்பிட்றேன்டா. ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறேன். நான் கரெக்டாக வந்து 4:55க்கு எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து இப்போது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இன்னும் நான் கிச்சனுக்குள்ளாரே போகலை. பின்னாடி டோர் திறந்துருக்கு, தெரியுதுங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரக்ஷு, நிரு, பட்டு 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம கிச்சன் போயிட்டு வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எழுப்பிக்கலாம், ஓகேங்களா? இப்போ எழுப்ப வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் தூங்கட்டும். நம்ம கிச்சன்கிட்ட ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மொபைலை ஃபிட் பண்ணிவிட்டு என்னென்ன வேலை பார்க்குறோன்னு பார்த்துடலாமா? எவ்வளோ சீக்கிரம் என்னென்ன செய்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கேமரா ஃபிட் பண்ணியாச்சு. அம்மா அப்படியே கிச்சன் வந்தாச்சு. கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. தோசைக்கல் இருக்குது, அதை தூக்கி ஃபஸ்ட்டு அடியில் வச்சிடலாம், அப்புறம் எடுத்துக்கலாம் தோசைக்கல். பட்டு பையன் பால் கேட்டான்னு சொல்லிட்டு நைட்டு 12:30 மணிக்கு ஊற்றி வச்சா குடிக்கவே இல்லை அந்த பக்கி. ஸோ அதனால் அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டேன். ஆமாம், இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். நட்ஸு ஊற வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் தெரியுதுன்னு தெரியல, இதுக்கு கேமரா செக் பண்ணிக்கலாம். ஓகே. கேமராவில் பின்னாடி அழுக்காக இருந்துச்சு, அதனால் தொடச்சி விட்டேன். நட்ஸு ஊற வச்சுருக்கேன், எந்திரிச்சு பின்னாடி போட்டு குடிச்சிக்கலாம். கொஞ்சமாக கருப்பு சுண்டல் ஊற வச்சிருந்தேன், அதை நம்ம வந்து லைட்டாக தண்ணி மட்டும் வடிச்சுக்கிட்டு வேக வச்சு கொடுத்துக்கலாம். தெரியுதா என்னன்னு தெரியல. நான் இந்த பக்கம் வந்து இது என்னது அடுப்புக்கிட்ட வந்துட்டேன். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கும் தெரியல. லைட்டாக உப்பு போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசி தண்ணியில் போட்டுக்கலாம். ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு தாங்க பெரிய பாடாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரத்தை எடுத்து கமுத்திட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க்கு அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். நானும் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கேமராவை. வீடியோ அப்படி இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க, சரிங்களா? இப்போ கடகடன்னு பாத்திரத்தை எடுத்து கமுத்திடலாம். பாத்திரத்தை எடுத்து கமுத்திட்டு பாத்திரம் எடுத்து கமுத்தும் போது கடவுளாக ஓடுறது, சாரி. ரக்ஷுக்கு மட்டும் இந்த போன வருஷம் அவள் கேட்ட மாதிரி சரி டிஃபன் பாக்ஸ் அமையல. போச்சு பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வேணும் அதுதான் வேணும் நம்ம பசங்க நம்மக்கிட்ட அடம் பிடிக்க மாட்டாங்க, அதனால நமக்கு கவலையே இருக்காது. அப்போனா நான் சொல்லிடுறேன், சொன்னால் அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, கரெக்ட். இப்போ நம்ம இதெல்லாம் வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா கவர்லாம் கிடக்குது, பால் கவர்
தண்ணி இங்கே கொஞ்சம் இருக்கும் இல்லையா, நைட்டு விளைக்கழுவுன்னு தான் அந்த தண்ணி வந்து நின்றுக்குது. நம்ம கிச்சன் எப்போவுமே நைட்டு இப்படி தான் வச்சுருப்பேன். இதுக்கு நான் மறுபடியும் கேமரா செக் பண்ணிக்கிறேன். ஓடுதா? ஓடுது. சரி, ஃபஸ்ட்டு அரிசி தண்ணியில் போட்டுடலாம். மறந்துட்டேன் பார்த்தீங்களா. என்ன சமைக்கிறதுனே தெரியல. பட் இன்றைக்கி வந்து குக்கரில் 1 டம்ளர் மட்டும் அரிசி வச்சுக்கலாம். 1 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக. வடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்றைக்கி வடிக்கலை. நேற்று பாசுமதி அரிசி வடித்து சாதம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். பட் அது 3 மணிக்கு மேலே ஒரு மாதிரி வாசம் வந்த மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. அதனால் சோறு குக்கரில் வச்சு அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி என்ன கிளறி கொடுக்குறோன்னு பார்க்கலாம். ஆனால் நான் வந்து நைட்டு கேட்டுனேன், என்ன சமைச்சு கொடுத்து விடலான்னு சொல்லுங்கன்ட்டு. நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தீங்க. சுண்டல் போட்டு செஞ்சு கொடுங்க, அப்புறமா புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், அப்புறம் மீன் மேக்கர் புலாவ், புளி சாதம், லெமன் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, சொரக்காய் இருக்குது. அதுதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். சொரக்காய் வச்சு என்ன செய்ய முடியும்? இல்லைன்னா அப்படியே சொரக்காய் வந்து வணக்கி சாதம் கிளறிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் சொரக்காய் வணக்கினா நாங்கள் ஆளு கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். பார்க்கலாம். இவன் இப்படியே ஊறட்டும். படுத்து நம்ம இன்றைக்கி கரண்ட் அடுப்புக்கு வேலையில்லை. கரண்ட் அடுப்பு ஊற வச்சிடலாம். அண்டவில் தண்ணி இருக்குது, அப்புறமா தண்ணி மாற்றிக்கலாம். சொரக்காய் தேங்காய் சாப்பாடு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் கூட இருக்குது. எல்லாம் எடுத்து வைக்கிறேன். எப்படி செய்கிறாங்கிறது பார்க்கலாம். மாவு இருக்குது, காலையில் மாவும் தோசை அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வேறு கத்தி இன்னொன்று காணும். எனக்கு இந்த கத்தி இன்னொன்று காணும். சரி, ஓகே, இருக்கட்டும். இது வந்து நம்ம ஜூஸ் குடிக்கிற ஐட்டம்ஸ். இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக 4வது நாள் குடிக்கிறேன். போதும். இப்போ இவன் வந்து வெந்துட்டானா, இவன் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு, அரிசி இப்போ தான் தண்ணியில் போட்டிருக்கோம், அவனும் ஒரு ஓரமாக வச்சுட்டு, தண்ணி காஞ்சிட்ருக்கு. நம்ம போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்துடலாமா? இன்ட்ரோவில் வந்து நைட்டியில் குளிச்சுட்டு வேறு ஏதாவது ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் ஏன்னா எனக்கு இந்த குக்கர் விசில் அடங்கினா தான் அந்த குக்கர் சோறு வைக்க முடியும். ஸோ அதனால் போய் அதை செஞ்சுட்டு வந்து டக்கு நீங்கள் பார்க்கலாமா, இல்லை காய்கறி வெட்டிட்டு போகலாமா? ஹீட்டரை பார்க்கலாம். தண்ணி காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு, காஞ்சிச்சின்னா டக்குன்னு குளிச்சுட்டு ஓடியாந்துடலாம். ஓகேங்களா? இங்கே இருக்கட்டும். அப்புறம் அவங்க எழுந்திரிச்சாங்கன்னா அவங்க 2 பேரும் குளிக்க கரெக்டாக இருக்கும். நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். எண்ணெய் வச்சுருக்கனால வலிச்சு சீவி வச்சு
அடுத்தடுத்த வேலை டக்கு டக்குன்னு செய்யல, டைம் இல்லை. மணி 5:30 ஆயிடுச்சு. அடுத்த வேலை தான் ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், இனி ஒவ்வொரு வேலையாக டக்கு டக்குன்னு செய்யணும். ஏன்னா சமைச்சிட்டு கூட குளிச்சிருக்கலாம். மாதிரி டேட் டைம்ங்கிறதுனால குளிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால குளிச்சிட்டேன். இப்போ சாதம் வச்சாரு. சாதம் வச்சு சரி. இப்போ நம்ம அடுத்தடுத்த வேலைகள் செஞ்சுருவோமா? ஜூஸ் குடிக்கணும், குடிச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி இன்னும் சொல்லப்போனால் நம்ம மூஞ்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது இப்போ 4வது நாள் குடிக்கிறேன். பார்த்துக்கலாம். சொரக்காய் ஜூஸ் கூட குடிக்கிறான்னு தான் சொன்னாங்க. பட் அது எப்படி குடிக்கணும்னு தெரில. அது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு என்ன ரக்ஸு கொடுத்து விடலான்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு நாள் தான். அப்புறம் வெள்ளிக்கிழமையிலேருந்து நம்ம நிறுத்தாங்கமும் காலேஜ் போக ஆரம்பிச்சிடுவோம். பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். நாளை 2 பேரும் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நான் இந்த விதையோடு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிறேன். ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணி தானே குடிக்கிறோங்கனால விதையோடு நான் போட்டுக்கிறது. நிறைய வீடியோஸ் பார்க்கும் போதும் விதையோடையே குடித்தாங்க. அதனால் நானும் விதையோடையே போட்டு குடிக்கிறேன். ரக்ஷு எந்திரிச்சிட்டான், ப்ரஷ் பண்ண போகிறான். கூப்பிட்டு எழுப்பி விட்டுட்டு வந்து, எந்திரிங்கடா டைம் ஆச்சு, மணி 5:30 ஆச்சுன்னு. என்னதான் எந்திரிச்சு கடைன்னு வேலை பார்த்தாலும் அந்த அவசரமாக செய்கிறோம் பாருங்க, அதில் தான் டக்கு டக்குன்னு வேலையாகும். ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு இது வீடியோ கிளியராக வருதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஜூஸை குடிச்சிட்டு அடுத்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது மிக்ஸி ஓட்ட போகிறேன். டர்ன்னு சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம ஜூஸ் போட்டோம், ஃபில்ட்ரும் பண்ணிட்டோம். டெய்லி இந்த அளவுக்கு 1 டம்ளர் குடிக்கிறேன். வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஜூஸு. அவ்வளோதான். கண்ணே ரக்ஷு எங்கே இருக்க? இங்கே ஒரு நிமிஷம் வா. சோரக்காய் தோல் சீவி. நான் இப்போ வச்சுருக்க கேமரா பொசிஷன் கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாக கெட் ரெடி வித் மீ எடுக்கணும். நான் பாப்பா எந்திரிச்சு குளிக்கல. என் பின்னாடி என்னோடய ஹேர் கரெக்டாக இருக்காடா? ஏதோ கடமைக்கு போட்டு வந்துட்டு அப்படியே. ஓகே,
அதெல்லாம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். சொரக்காய் டக்கு டக்குன்னு வெட்டிடலாம். கண்ணா அங்கே ஒரு கத்தி இருக்கா? நல்லா கத்தி இருந்துச்சு. சொரக்காய் பிஞ்சு சொரக்காய் தான் இருக்குது. இருக்கணுமே, ஒரு கத்தி காணோம். வச்சிரு. சாப்பாடு விசில் வந்துருச்சு. சோறு 3 விசில் வெட்டிட்டு இப்போ காய் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து காய்கறியெல்லாம் வெட்டிட்டேன். குக்கர் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இவனை சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஹா, எண்ணெய் ஊற்றணுமா? மறந்துட்டேன். இன்றைக்கி நல்லாவே டைம் ஆகிடுச்சி. நல்லா லேட் ஆகிடுச்சி. இல்லைன்னா இந்நேரம் எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன். டிஃபன் பண்ணுற வேலை, பாத்திரங்கள் ஒரு வேலை, இதுதான் இருந்திருக்கும். ஓகே, டைம் ஆகிடுச்சி. சரி, சிம்னி போட்ட வேறு அந்த சவுண்டு படபடன்னு கேட்கும் உங்களுக்கு. நீங்கள் சொரக்காயில் தட்டைப்பயிர் போட்டு வைப்பீங்களா, இல்லை வந்து கடலைப்பருப்பு உடச்சி போட்டு வைப்பீங்களா, இல்லை அதுவும் இல்லை தேங்காய் துருவி போட்டு வணக்கிடுவீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போங்க. நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு நிறைய போட்டு செய்வேன். ஏன்னா நம்ம நிறு தங்கத்துக்கு வந்து கடலைப்பருப்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால் கடலைப்பருப்பு போட்டு வணக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி வெட்டியிருக்கு. சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு அப்படி செஞ்சுக்கலாம். மா அப்படியே இந்த பக்கம் வா. அப்படியே கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி ஃபுல்லாக இருமா. வாசாமி நான் வந்து நட்டு உரிச்சிட்டேன். இந்த பக்கம் சொரக்காய் கூட வணக்கி விட்டுட்டேன். தெரியுதான்னு எனக்கும் தெரியல. சொரக்காய் வணக்கியாச்சு. தேங்காய் போட்டு வணக்கிட்டோம். அப்படியே என்ன பண்ணுறது, இந்த பக்கம் அவங்க 2 பேர்த்துக்கும் பிஸ்தா கொடுப்பேன். அவங்க 2 பேர்த்துக்கும் குடிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு வால்நட்டு, 2 பாதாம், அப்புறமா என்னது பேரிச்சம்பழம், அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த இது அது என்னது பிஸ்தா, அது சாப்பிட்டா வெயிட் போடுமா. நமக்கு இருக்கிற வெயிட்டே போதும், பசங்களுக்கு மட்டும் கொடுப்போம். அது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் கொடுக்கல, அவ்வளோதான், கம்மியாக தான் இருக்குது.
எனக்கும் அதிலே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி ஒன்று சாப்பிட்டுக்கலாம். சொரக்கா கூட தண்ணி ஊற்றாம தான் வணக்குவேன். எனக்கு அப்போ தான் பிடிக்கும். சாப்பாடு மாற்றியாச்சு. நட்ஸும் நான் சாப்பிட்டேன், ரக்ஸுக்கு கொடுத்துட்டேன். கொஞ்சோண்டு ரக்ஸுக்கு மட்டும் இது முட்டைக்கோஸ் ரைஸ் அப்படி கிளறிடலாம். நல்லா தாளித்து நல்லாயிருக்கும். எண்ணெய் வாசத்தோடு சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து காய் வெட்டிட்டேன். முட்டைக்கோஸு அவனுக்கு தாளிச்சிடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, முட்டைக்கோஸை நீல வாக்கில் வெட்டிக்கிட்டு என்னென்ன மசாலா போடுவேன்னு சொல்லிடுறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சாதம் போட்டு கிளறிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வேணால் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நேத்தான முட்டை கொடுத்தோம், ஸோ அதனால் முட்டை வேண்டாம். ஏன்னா ஒரு டப்பாக்கு தானே கிளறும், அதனால் லிமிட்டாக போட்டுக்கிட்டால் போதும். இன்றைக்கி நேற்று நாள் கொஞ்சம் சோறு எக்ஸ்ட்ரா கிளறினேன், இன்றைக்கெலாம் எக்ஸ்ட்ரா கிளறல. மோஸ்ட்லி இதுக்கு கடுகு போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் கடுகு போட்டுருவேன், இந்த கொஞ்சம் நல்லா வாசம் இருக்கும். கடுகு, கொஞ்சமாக கடலப்பருப்பு. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். கடலப்பருப்புலாம் வந்து ஷார்ட்ஸாகவே எடுத்து கொடுத்துருக்கணும். பட் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சினால கொடுக்க முடியல, மன்னிச்சிருங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இதுவே கட் பண்ணி ஷார்ட்ஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நல்லா வதங்கின பின்னாடி முட்டைக்கோஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம உள்ளார சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே தான் வதங்கணும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. இந்த மாதிரி தான் நான் கேரட்டோ பீன்ஸோ பீட்ரூட்டோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற டைமு கம்மிங்கிறனால. இப்போ அது இல்லாத ரக்ஸுக்கு வந்து லன்ச் ஹவர் கிடையாது. 11:30க்கு பிரேக்கில் வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2:30க்கு கிளாஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி காலேஜில் வந்து இப்போ புதுசாக ரூல்ஸ் போட்டிருப்பாங்க போல். பட் இப்படி நான் முன்னாடியே உங்களுக்கு தெரியும், நான் சாதம் வந்து கிளறி தான் கொடுத்து விடுவேன். குழம்பு சாதம்லாம் ரொம்ப ரேரு. அப்படியே நான் கொடுத்து விட்டாலும் நம்ம வீட்டில் ஃபைட்டிங் வரும். எதுக்கு குழம்பு சோறு கொடுத்து விட்ட, உன்னை நான் குழம்பு சோறு கேட்டேனா அப்படின்னு ஃபைட்டிங் வரும். பட் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளறி தான் கொடுத்து விடுவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை போடாமல் தான் செய்ய போகிறேன். முட்டை போடாமல் நல்லா எண்ணெயிலே சுண்டாக வதக்கிட்டு நம்ம அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணுறது? மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா எனக்கு புகை வந்துச்சு பார்த்தீங்களா, அப்படித்தான் பார்த்தா உங்களுக்கும் புகை ஓடும். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க நிறு ரக்ஸும் பரவாயில்ல, எண்ணெய் கொடுத்து விட்டாலும் சாப்பிட்டுக்கிறாங்க. அது வந்து ஐ எம் லக்கின்னு சொல்லிக்கலாம். சீரியஸாகவே ஏதாவது சாதம் கொடுத்து விட்டுமா, எனக்கு உனக்கு எது ஓகேவோ அது கொடுத்துருமா, அவ்வளோதான். பதிலே கிடையாது. இந்த அடுத்த இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் இல்லை. பட் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும்ல, அதை பேஸ் பண்ணி அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். விருப்பம்னா நம்ம சாஸ் எல்லாம் ஊற்றிக்கலாம். நான் இப்போ சாஸ் சாஸ் வேணுமாடா, ஏதோ ஒன்று பண்ணுமா, வேண்டாம். சோயா சாஸ் மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் வேணாம். ஏன்னா இப்போ வந்து சில்லிலாம் போட்டுட்டேன். சோயா சாஸ் இல்லை, தீர்ந்துருச்சு. இருக்கு. சோயா சாஸ் மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நான் போடுறேன்.
நல்லா பரட்டி விட்டு நல்லா இதெல்லாம் வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கிளறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு முட்டைகோஸ் வதங்கிருச்சு. பார்த்தீங்களால தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாதம் போட்டு கிளறிடலாம். சாப்பாடு எடுத்து வடிச்சு ஆற வச்சுருந்தேன் குக்கரில் மாற்றி நல்லா ஒரு நிமிஷத்து போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டு சரி, கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரிசல்ட் கொடுக்கும். காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டா நம்ம நிறு பார்த்திங்கன்னா சாப்பிட்ருவோம். ரக்ஸு எல்லா காய்கறியுமே சாப்பிட்ருவான். ஆனால் நிறு வந்து சில விஷயங்களில் இந்த காய்கறி ஐட்டமில் ஆஹோம்பா. ஸோ அதனாலேயே நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா அவன் சாப்பிட்டுப்பான். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானாக அப்படியே டப்பாவை கிளறது. ஸோ நான் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி கிளறி நானும் எடுத்துகிட்டு போயிடுவேன். குழம்பு வைக்கிற செலவு மிச்சம் அப்படின்ட்டு. 3 பேர் தானே, ஜென்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அது வேணும் இது வேணும், ரசம் வைக்கணும், காய் வணக்கணும், சாம்பார் வைக்கணும், அப்படிலாம். காய் கம்பல்சரி ஏதோ ஒன்று இருக்கும். பார்த்துட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லீவ் டேஸில் நான் ஒழுங்காக சமைக்கலனாலும் ஸ்கூல் காலேஜ் டேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒழுங்காக சமைச்சிருவேன். நான் லீவ் டேஸில் எல்லாருமே லேட்டாக எழுந்திரிப்போமா. இந்நேரம்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு மிட் நைட், மணி 6 மணியா இப்போ எங்களுக்கெலாம் வந்து மிட் நைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தூங்குகிற கேரக்டர் நாங்களாம். பட் அதே ஒர்க்கிங் டேயில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிரும். ஐ மீன் ஸ்கூல் காலேஜ் டேஸில் பார்த்திங்களா. சாப்பாடு நல்லா நமக்கு நல்லா வந்துருச்சா. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை வெட்டி போட்டு, மல்லி இலை வந்து நம்ம ரக்ஷுக்கு கொஞ்சமாக தான் வேணும், நிறையலாம் வேணாம்பா. இல்லைன்னா அதுதான் டேஸ்ட்டு கொடுக்குதும்பா. அதனால் அப்படியே வெட்டி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஆறின பின்னாடி லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். சூடாக பேக் பண்ணலாம். ஏன் சூடாக பேக் பண்ணோன்னா இந்த ஆவியோடு நம்ம பேக் பண்ணும்போது அப்படியே டிஃபன் பாக்ஸ் மூடி வேர்த்து அந்த சோறு மதியத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி லஞ்ச். இப்போ நான் வந்து நேற்று காலையில் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதை சூடு பண்ணி இப்போ நம்ம தோசைக்கு ஊற்றிக்கலாம். தக்காளி சாம்பார் தான் வச்சனால கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இதை சூடு பண்ணி நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இது சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம பாத்திர கடன்னு விளக்கிடலாம். கிச்சனில் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாகிடுச்சு. சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவிட்டோன்னா அடுத்து அப்படியே வந்து நம்ம தோசை ஊற்றி பாப்பா கூட்டிடலாம். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி என்னடா பண்ணுற நீயே? பாத்திரம் கழுவிட்டேன். இப்போ 2 தோசை அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஊற்றிட்டு லஞ்ச் பேக் பண்ணிடலாம். அவனை குளிக்க போயிட்டான். அப்படியே அவங்க ரெடியாக நம்ம தோசை ஊற்றி விட்டுறலாம். மெலிசா 2 தோசை சாப்பிட்றதுக்கே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு கொடுத்து விட்டுலாம். அச்சு போடுவேன் போடி அங்கிட்டு. ஏய் துச்சு தூக்குடா அவனை. ஐயோ பயந்துட்டான். பொட்டுக்குட்டோ என்ன வேணும்? பால் ஊற்று, நல்லா குடிக்க வேண்டியதானே. நோவா. சரி ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம போய் கொஞ்சம் பெட்டில் துணி கிடக்கு மடிச்சிடலாம். அதுக்குள்ளே அவங்க குளிச்சுட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம மடித்து வச்சிட்டோம்னா துணி காவல் இருக்கிறியா. சரி ஓகே, நம்ம இதை அங்கே கொண்டு போய் வச்சிடலாம். நான் வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இந்த கொஞ்சோண்டு துணி மட்டும் கிடக்குது, அது மட்டும் மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் தான் இருக்கு. அடியப்பா, எந்த அளவுக்கு வீடியோஸ் தெரியுதுன்னு தெரியும். ஏய் யாரா? சிம்பாவா?
இங்கே என்னவாம்மா? செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வா சாமி. மேலே வந்து செடியில் வேறு ரோஸ் பூத்துருக்கும், பறிச்சிட்டு வந்துடலாம். அன்றைக்கி வந்து எப்படி ஒரு 4 ரோஸாவது பூத்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னவாம்மா சிம்பாவுக்கு? அவங்க சண்டை போட்டுக்கிறாங்களா? சரி, வீடியோ பாஸ் பண்ணிடு. இப்போ வந்து ரக்ஸு குளிச்சுட்டு வந்துட்டான். நம்ம எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம செடியில் பூத்த பன்னீர் ரோஸ். இந்தடா இன்னும் மல்லிகைப்பூ இருக்குது. அங்கே என்னடா பண்ணுற? எங்கள் வீட்டு பெட்ரூம் இப்படி தாங்க இருக்கும். மேலே இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ரெடி பண்ணி இதெல்லாம் கரெக்டாக அடுக்கணும். அதுதாங்க விஷயம். பார்ப்போம். டேய் பட்டு, என்ன பண்ணுற? பட்டு குஞ்சா, அவருக்கு அது அடக்கம். படுத்துரு. சூப்பர்வைஸ் பண்றாரு. இப்போ இவன் வந்து இது பண்ணிட்டானா, நான் இவனுக்கு தலை கட்டி விடணும். தலை பின்னி விட்டா ரெடி ஆகிப்பான். அப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்டலாம். ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் என் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட ஊட்டி விட சொல்லுவாங்க. ஏண்டா உங்கள் வீட்டிலலாம் அப்படி நடக்குவான்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் கூட கேட்கலாம், நீங்கள் வேலைக்கு போகல அதனால தான் ஊட்டி விட்றீங்க அப்படின்னா. அப்படி இல்லை தங்க, நான் வேலைக்கே போனாலும் எனக்கு 7 மணிக்கு பஸ்ஸு. 7 மணிக்கு பஸ்ஸுனாலும் அவங்களுக்கு ஊட்டி விட்டு தான் போகணும். அப்போ தான் எனக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பசங்க சாப்பிட்டாங்கடா அப்படின்ட்டு. அதே போல் அவங்களுக்கும் அந்த டே வந்து ஹாப்பியாக இருக்கும். நான் ஊட்டாதானிக்கு அவங்களுக்கு டே சரியில்லாமல் இருக்கும். ஏண்டா வாயத்தன்னு சொல்கிறேன்னாப்பா. அப்போ அது பொய்யா? 2 பேரும் சைலண்டாக அமுக்கணி மாதிரி சிரிக்கிறீங்க. சும்மா சிரிச்சோம். என் பிங்க் கலர் ஸ்டோல் இருக்குல்ல, அது போட்டு ஆகாத. அவளே ஐடியா கொடுத்துட்டா. எனக்கு இந்த சால் வெள்ளிக்கிழமை வேணும், அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு துணி துவைச்சிடலாம் சாமி. நாளைக்கு துவைச்சிட்டோம்னா நாளைக்கு ஷால் வந்துடுவோம். கலர் திறந்தாதான் தெரியும். தெரில, அவ்வளோக்கா இன்றைக்கி ஒன்றும் காற்று இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. நேற்று இப்படி தான் இருந்துச்சு, அப்புறம் மத்தியம் அப்படி. ஆமாம், சரியான காற்றுடா. அப்பா ஆளையே தூக்கிட மாட்டேக்கா, அப்படியே ஒரு காற்று. வண்டி இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்து போயிருக்கும் காற்று. ஆமாம், அவ்வளோதான். ரக்ஸு ரெடி ஆகிட்டாங்க. நிறுவுக்கு வந்து நம்ம செடியில் பூத்துச்சு இல்லையா, அந்த பூ வைக்கணும். வச்சு விட்றேன் நான் வலுக்கட்டாயத்தில் இந்தா. அதனால இப்போ என்னை செய்வ சொல்லிட்டியான். இல்லைன்னா கொண்டை போட்டுட்டு வந்திருப்பியான். ஆமாம், கடமைக்கு தான் நானும் பின்னி விட்றேன். கீழே கொஞ்சம் மடித்து போட்டு விட்டுருமா? ஏன் நல்லாவே இருக்காது. நான் அன்னைக்கு போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஹேர் ஃபால் ஆகுதுடா. கொண்ட லப்பர் பேண்ட். பூ ரோஸ்க்கு பூ எடுத்துகிட்டு வந்துச்சு. ஊக்கு எடுத்துகிட்டு வந்தியா? கொண்டா. அடே சீப்பு தையா. 2 ரோஸ், ஃப்ரெஷ்ஷான ரோஸ். இதோட வாசமே தனி தான். பனிக்காலத்தில் நல்லா பூக்கும். இந்த செடி இன்னொரு நாட்டு ரோஸ் செடி பூவே மொட்டை எதுவுமே வராமல் இருக்குது. அது வந்து அதுதானே பிங்க் கலர் ஏற்றங்க. ஆமாம், வச்சாச்சு. ஓடு, ரெடி ஆகிட்டு போகலாம். ஃப்ரீயா இருக்கேன் நான் போட்டு சார் அப்படின்னு தான் சொல்லுவானுங்க சவுண்ட் கேட்டா. அதனால ஏன்னா பஸ் காலையில கூட்டமாக நான் கெஸ்ட் பரவாயில்ல பண்ணுறேன். கட்டி போட்டாலே உண்டு. கட்டி ஆமாம். என்ன சொல்லு பப்பிக்கும் சிம்பாக்கும் நம்ம பப்பிக்கும்
ஏன் உன் கிளிப்பு போடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எந்த கிளிப்பு? அதான் இப்போ கேட்டியே, அப்புறம் என்ன? கையில் வச்சுக்க. இப்ப கேட்டில அப்புறம் என்ன? ஒரு வார்த்தை கூட வெளிய நான் கேட்கல. நீங்க தான் சொல்றேன். அது கேட்கல. ஏன் எடுத்து போடுறீங்க நான் சொல்றேன். கிளிப்பை தானே எடுத்து போட்டுக்கணும். அவ்வளோதான். வா முடிக்க அது பத்தாது, அதனால நீ போடல, நாங்கள் போட்டுக்கிறோம். அது கிளிப்பு சும்மா கிடக்குற அன்னைக்குல நீ போடவே இல்லையா? அதுக்கு என்ன பண்றதா? போட்டு போ. தெரியுதுல்ல, அப்படித்தான். ஓரளவு கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. அங்கே போய்தான் நிற்கிறாங்க.